Hi friends, welcome to Shanu's Kitchen. டீயோட சேர்த்து சாப்பிட அருமையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ஸ்பெஷல் முட்டை சுருக்கா செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். இடியப்பத்துக்கு கிண்டுற மாதிரி அரிசி மாவை கிண்டி நம்ம ஊற வச்சு முட்டை சுருக்கா செய்வதற்கு தேவையான மசாலாக்கள்: ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு 1 ஸ்பூன். முட்டை சுருக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச மாவில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். அதில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கிறோம். ஒரு கப் கட் பண்ண வெங்காயத்தை, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். அரைப்பொடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கிறோம். அரைப்பொடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். திருவுன அரை மூடி தேங்காவை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். நம்ம போட்ட பொருளை எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சுக்குவோம். மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்ச மாவை 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்குவோம். அதில் ஒரு இரும்பு சட்டி எடுத்து வச்சுக்குவோம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். நம்ம ஊற்றிக்கிட்ட எண்ணெய் முங்கி பொரியிற மாதிரி உள்ள பக்குவத்துக்காக அந்த எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதுலேருந்து பாதி மாவு வர மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஓரளவு நேரம் வந்தோன்னே முன்ன பின்ன பிரட்டி விட்டுக்கலாம். பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு நம்ம எண்ணெயில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீயோட சேர்த்து சாப்பிட்ற சூடான அருமையான ஸ்நாக்ஸ் முட்டை சுருக்கா ரெடி. நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க.